என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைகிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் கடைசியாக போட்ட 2 வீடியோ நல்லா ஓடி இருந்தது. ஒன்று வந்து ஒரு பெரிய கிராஷ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து ஒரு 3 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் அடிக்கடி வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்குது. அரசியல் பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் நான் அரசியல் பற்றி பேசினா வீடியோலாம் ஒன்றும் பெருசாக ஓட மாட்டேன்து. அதுவும் இல்லாமல் என்னை வந்து ஒரு திமுக ஆதரவாளர் அப்படின்னு வேற ஒரு முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா நான் எந்த கட்சிக்குமே ஆதரவாளர் கிடையாது. ஓகே, சரி, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு பங்குச்சந்தைக்கு வந்துடுவோம். இந்த வாரம் கடைசி வாரம் 2025 உலகத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட் இந்திய பங்குச்சந்தை, ஒஸ்ட் பர்ஃபார்மிங் கரன்சியும் இந்த வருஷம். ஸோ நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், இந்த ஆண்டு வந்து பெண்களின் ஆண்டு. ஆண்கள் எல்லாம் முட்டாளாயிட்டோம், பெண்கள் எல்லாம் புத்திசாலியாயிட்டாங்க. என்னென்னா வந்து பெண்கள் தான் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. தங்கம் எல்லாம் 70% 80% ஏறி போச்சு. நம்மலாம் பங்குச்சந்தையில் நம்மளை பார்த்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. என்னங்க பெருசாக பங்குச்சந்தையில் பண்ணிட்டீங்க, இங்கே பாருங்கள் தங்கம் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் முதலீடு பண்ணவங்கலாம் நல்ல லாபம் பண்ணிட்டாங்க. காப்பரும் விலை ஏறுது, அது கொஞ்சம் நல்லது இல்லை. ஏன்னா இந்த ஒயர்லாம் வந்து காப்பரில் தான் செய்வாங்க. ஒயர் விலைலாம் ஏறிச்சுன்னா வீடு கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஒரு மோசமான ஆண்டு ஒரு முடிவுக்கு வருகின்றது. இது மோசமான ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் லார்ஜ் கேப் மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம பொதுவாக பங்குச்சந்தைன்னு சொன்னாலே சென்செக்ஸு அல்லது நிஃப்டி அதை தான் நம்ம பார்க்குறோம். நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இந்த வருஷம், ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும். அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னை விட ரொம்ப குறைவான ரிட்டர்னு. ஆனால் இது வந்து லார்ஜ் கேப்பில் தான். இந்த 4% ரிட்டர்னில் அக்டோபர் மாதம் மட்டும் ஒரு 6% மேலே ஏறிச்சு. அது மட்டும் ஏறாமல் இருந்திருந்தால் ஒரு 2% மைனஸில் தான் நம்ம இருந்திருப்போம். அகைன் இது லார்ஜ் கேப் தான். ஆனால் ப்ராடர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப 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 மோசமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 90% பங்குகள் 20%க்கு மேலே இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று கூட எங்கேயோ ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தப்போ ஒரு நண்பரை ஒருத்தர் பார்த்தாரு. சார், நான் 2021 முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் சார். 2021 2024 அது அந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 65% லாபம் வந்தது சார். ஓ, 3 வருஷத்தில் 65% லாபம்னா வருஷத்துக்கு 20%க்கு மேலே வந்திருக்கு. நம்ம பணத்தை பேங்க்கில் எஃப்டியில் போட்டு வச்சிருந்தோம்னா ஒரு 7 அல்லது 8% தான் வந்திருக்கும். நம்ம இங்கே 20% மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதாவது பொதுவாக நாங்கள் வந்து பங்குச்சந்தையை பற்றி பேசும்போது சொல்லுவோம், புல் மார்க்கெட்டில் எல்லாருமே புத்திசாலி ஆகிடுவாங்க, இந்த பேர் மார்க்கெட்டில் எல்லாருமே முட்டாள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு. இப்போ திடீர்னு பார்த்தா இந்த ஒரு வருஷம் பங்குகள்லாம் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணி இப்போ என்ன சொல்கிறார் சார், அந்த 65% லாபம்ன்றது இப்போ 15% ஆகி போச்சு சார். இதுக்குள்ளே ஒரு வருஷம் வேறு ஓடி போச்சு. ஸோ 3 வருஷத்தில் 65% லாபம்னா அது வந்து கிட்டத்தட்ட 20%க்கு மேலே இருந்தது வருஷ லாபம். ஆனால் இப்போ 4 வருஷத்தில் 15% சார். இப்போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4% கூட இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இது எஃப்டி ரிட்டர்ன் கூட வரல சார். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். சரி, அது அடுத்த வருஷமும் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நான் எதுவும் சொல்லலை. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, சிறு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி நான் எப்படி சொல்ல ஒரு மத்திய அரசாங்கத்தை காப்பாற்றிட்டாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினா இருக்கும்போது சிறு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை வாங்கி அந்த அந்த மத்திய அரசாங்கத்தை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
இங்கே இந்த சிறு முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா 90% மேற்பட்ட சிறு முதலீட்டாளர்கள் வந்து இந்த கரோனா வைரஸுக்கு அப்புறம் உள்ளே வந்தவங்க. ஸோ அது வந்து தொடர்ந்து பங்குச்சந்தைகள் வந்து ஒரு 3-4 ஆண்டுகளமாக ஏறின்னு இருக்கவே ஒரு பங்குச்சந்தைகளே இறங்காது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு ரியாலிட்டி செக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்த வருஷம். இது இப்படியே தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை மாற்றணும்னா ஏதாவது 1-2 நல்ல விஷயங்கள், 2 நல்ல விஷயங்கள் தான் என் கண்ணுக்கு தெரியுது எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு. ஒன்று, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான வர்த்தக ஒப்பந்தம். அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றது அது அடுத்த கேள்வி. முதல்ல ஒப்பந்தமே வரல. ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் அது இந்தியாவுக்கு சாதகமா இல்லை அமெரிக்காவுக்கு சாதகமான்றதையும் பார்க்கணும். அது வந்து ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு விஷயம் அடுத்த சில மாதங்களில். அதுக்கு அடுத்தது வழக்கம் போல் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் இவங்க எதையாவது பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அதிரடியாக பண்ணால் தான் பங்குச்சந்தைகள் ஏறும். இல்லைன்னு சொன்னால் அடுத்த வருஷமும் பங்குச்சந்தைகள் இப்படி ஒரு லேக் லஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்தியாவில் இருக்கிற முதல் 3 நிறுவனங்கள்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், 2வது HDFC பேங்க்கு, 3வது ICICI பேங்க். நாட் இன் த ஆர்டர் இப்படி பார்த்திங்கன்னா HDFC பேங்க் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டாப் 3 கம்பெனியில் 2 கம்பெனி ICICI பேங்க், HDFC பேங்க் வந்து இந்த பேங்க் நிஃப்டி ரீஜெக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் HDFC பேங்க்லையும் ICICI பேங்க்லையும் ஹியூஜ் செல்லிங் நடந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கிய காரணம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல 6 மாதம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு நல்ல ரேலி ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பேங்க் நிஃப்டி ரீஜிக் வந்ததுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஐடி யூஎஸ் மார்க்கெட் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இருந்தாலும் இங்கே ஐடி ஸ்டாக்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை கூட பங்குச்சந்தைகள் நல்லா இறங்கினதுக்கு காரணம் ஐடி ஸ்டாக்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் போயின்னு இருக்குது நம்ம மார்க்கெட்டு. சரி, நம்ம அந்த லாங் டேர்ம் அவுட்லுக்கெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம். இப்போதைக்கு அடுத்த 5 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து 2ஆக பிரிச்சுப்போம். முதல் 2 நாட்கள், ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. இந்த மந்த்லி எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் எக்ஸ்பைரியில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் நிஃப்டி நல்லா ரேலி ஆச்சு. நல்லா ரேலி ஆகிட்டு 26,204 அப்படின்ற லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கடுத்து ஒரே ஒரு நாள் தான் அதை விட அதிகமாக க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா நாட்களுமே அந்த 26,204க்கு கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. இன்ட்ராடேல நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு தடவை இன்ட்ராடேல 26,300 கூட தாண்டிச்சு. ஆனால் க்ளோசிங் பேசிஸில் 26,204க்கு மேலே க்ளோஸ் ஆகவில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டே நல்ல ரேலி ஆச்சு. அதுக்கப்புறம் மொத்தம் வந்து இது வந்து 5 வாரம்னா 5x5 25 ட்ரேடிங் செஷனு. அதில் ஒரு ட்ரேடிங் செஷன் வந்து பப்ளிக் ஹாலிடே 24, இன்னும் 2 நாள் பாக்கி இருக்குது அப்படின்னா 22. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நாள் ஹை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேலே இப்போ அடுத்த 20-21 நாளைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜஸ்ட் கன்சாலிடேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 25,000 ± 600 புள்ளிகள் அப்படின்ற அளவில் 6 மாதம் கன்சாலிடேஷன் ஆச்சு. 6 மாதம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு 1,500 பாயிண்ட்டு மேலே போயிட்டு 26,000க்கு கிட்ட வந்து அதுக்கப்புறம் அந்த 26,000லேருந்து கடந்த 3 மாதமாக 26,000 ± 300 புள்ளிகள் அப்படி தான் ஒரு கன்சாலிடேஷனில் தான் இன்றைக்கு வரைக்கும் பங்குச்சந்தைகள் இருக்குது. லாஸ்ட் 2 days வந்து எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த HDFC பேங்க், ICICI பேங்க் ரெண்டும் கொஞ்சம் வயலண்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பேங்க் நிஃப்டி செபி ரீஜிக்னால நிறைய செல்லிங் நடக்கணும் HDFC பேங்க்லையும் ICICI பேங்க்லும். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்க, நிறைய செல்லிங் பண்ணால் விலை இறங்கிடுமே அப்படின்ட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃப்யூச்சரில் ஷார்ட் போயிடுவாங்க. எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அது ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ்னால் ஃப்யூச்சர் ஷார்ட்டை
க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. அதனால் டியூஸ்டே வந்து இன்னுமே கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த 2 ஸ்டாக்லையும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு 26,000லேருந்து 26,200 வரைக்கும் ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த 2 நாட்களுக்கு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 26,000 போட்டும் 26,200 காலம் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்த 3 நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி பார்த்திங்கன்னா நிறைய பங்குச்சந்தைகள் க்ளோஸ் ஆகிருக்கும். எல்லாம் நியூ இயர் மூடில் இருப்பாங்க. ஆனால் இந்திய பங்குச்சந்தைகள் மட்டும் நியூ இயருக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அதில் வந்து உலக சந்தைகள் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய மூமெண்ட் எதுவும் இருக்காது. ஏதாவது பெரிய மூமெண்ட் வரணும்னா அது வந்து அதுக்கு அடுத்த வாரம் ஜனவரி 5ஆம் தேதியா அந்த வாரம் தான் வந்து பெரிய மூமெண்ட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இது வந்து ஒரு ஏன்னா எஃப்ஐஎஸ்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கெலாம் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டிசம்பர் 31 வந்து அக்கௌண்ட் இயர் க்ளோஸ் ஆகுது. ஸோ பொதுவாக வந்து டிசம்பர்லேருந்து அதாவது டிசம்பரில் கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் அவங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் பங்குச்சந்தைகள். ஸோ ஒட்டுமொத்தத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு 26,000 முதல் 26,200 வரைக்கும், அடுத்த 5 நாட்களுக்கு 25,700லேருந்து 26,500 வரைக்கும் ட்ரேட் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது வந்து கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்கும். வழக்கம் போல் ஜனவரி 1ஆம் தேதி ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, சிமெண்ட் சேல்ஸ் டேட்டா, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு முதல் 2 நாட்களுக்கு பெருசாக சூடு பிடிக்காது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதாவது ஜனவரி மாதம் 2வது வாரம் அப்போ என்ன நடக்க போகுதுன்றது தான் எல்லோரும் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அது போல் வந்து வருஷம் முழுக்க எப்படி பங்குச்சந்தைகள் இருக்க போகுதுன்றது முதல் வாரமே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஒன்று சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்வாங்க. பொதுவாக வந்து ஜனவரி முதல் 1-2 வாரங்களுக்கு பங்குச்சந்தைகள் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த வருஷம் முழுக்க அப்படியே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ போன வருஷம் அதாவது இந்த வருஷம் 2025 பார்த்திங்கன்னா முதல் 2-3 வாரத்துக்கு பங்குச்சந்தைகள் ஒன்றும் சரியில்லை. ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஹோல் இயர் அப்படி தான் இருந்தது. ஒன்று பெரிய ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னை கூட இந்திய பங்குச்சந்தைகள் பீட் பண்ணலை. எஃப்ஐஐ நிலைமை இன்னும் ரொம்ப மோசம். எஃப்ஐஐ வந்து அட்லீஸ்ட் இந்தியன்ஸாவது ஒரு 4% ரிட்டர்ன் வந்திருக்கு. எஃப்ஐஐக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். ஏன்னா பங்குச்சந்தைகள் 4% ரிட்டர்ன் கொடுத்தாலும் கரன்சி அதை விட அதிகமாக டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் மிட் கேப் ஸ்மால் கேப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் லைக்லி டு கண்டினியூ. HDFC Bank, ICICI Bank under performance likely to continue. Markets are likely to consolidate further before taking a direction. So the direction பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம், பட்ஜெட் அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டைரக்ஷனை பங்குச்சந்தைகள் எடுக்கும் அப்படின்றது தான் இப்போதைய கணிப்பு. இதுக்கு நடுவில் தங்கம், வெள்ளி, காப்பர் இது சார்ந்த நிறுவனங்கள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. MCX மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அந்த ஷேர் பார்த்திங்கன்னா 8,000லேருந்து 11,000 தாண்டிடுச்சு 2-3 மாதத்தில். அதே போல் தான் இந்துஸ்தான் ஜிங்க், இந்துஸ்தான் காப்பர். இப்போது ஜனவரி மாதம் வந்த உடனே இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்ஷனுக்கு வரும். எப்போவுமே இந்த டிசம்பர் ஜனவரி 2 மாதம் ரயில்வே ஸ்டாக் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதி ஒரு 10 மாதம் பெருசாக ஆக்டிவிட்டி எதுவும் இருக்காது. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஐபிஓ மார்க்கெட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த வருஷம் ஐபிஓவில் வந்து ரெக்கார்ட் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் எஃப்ஐஐயும் இந்த புதிய கம்பெனிகளோட ப்ரமோட்டர்ஸும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த ரீட்டைல் ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை எல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளை பணக்கார ஆகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது. வாரன் பஃபெட் சொன்னதாக சொல்லுவாங்க, ஐபிஓ இஸ் த ப்ராசஸ் வேர்
the money is systematically moved from uninformed people to informed people அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நானும் கொஞ்சம் வெளியே கிளம்புன ஒரு வேலை இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.